நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. கன்னிகா காலனி தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு திருமால்முருகன் ஆலயம் கடந்த ஒரு 60 வருடங்களுக்கு மேலே நமது ஆலயம் மிகவும் சீர சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. நமது ஆலயத்தில் மிகவும் பிரசித்தியாக சொல்ல வேண்டும்னா நம்மளுடைய சிவன் தான். நம்மளுடைய சிவன் ரொம்ப பரம அனுகிரகம். அதை விட நம்ம திருமால் முருகன் வேண்டினவருக்கு வேண்டதை அப்படியே செய்யக்கூடிய சாக்ஷாத் பரம்பொருள். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை ரொம்ப சின்ன கோவில் தான். பட் ஆனால் நம்மளுடைய சுவாமி அத்தனையுமே பயங்கர பவர்ஃபுல்லான தெய்வங்கள். அது ஒரு முறை வேண்டி பார்த்ததுக்கப்புறம் தான் அது நடந்ததும் நடக்காதும் உங்களுக்கு புரியும். எத்தனையோ ஆயிரம் பேருக்கு எத்தனையோ பேருக்கு இங்கே சக்ஸஸ் ஆகி இப்போ அவெல்லாம் இங்கே இல்லவே இல்லை. அவளுடைய பிளானெல்லாம் மாறி அவெல்லாம் ஃபாரினில் செட்டில் ஆகி அங்கேருந்து எங்களுக்கு எத்தனையோ பேர் எங்களெல்லாம் விஷ் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. அந்தளவுக்கு நம்மளுடைய முருகன் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கார். அதே மாதிரி நமது ஆலயத்தில் மகா சிவராத்திரி தொடர்ந்து இது 10வது வருடம் நடந்துட்டுருக்கு. ஏன்னா சிவன் இப்போ தான் பிரதிஷ்டை பண்ணால். ஆரம்பத்தில் விநாயகர் இருந்தது, அப்புறம் முருகர் இருந்தது, இப்போ சிவன் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. சிவன் பிரதிஷ்டை பண்ணி ஒரு 10 வருடங்கள் ஆகிறது. 10வது வருட சிவராத்திரி இப்பொழுது நடக்கிறது. நமது ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி மிகவும் பிரசித்தி சிறப்பாக சொர்க்கவாசல் திறக்கப்படும். அதன் பிறகு இந்த சென்னையில் வேறு எங்கும் இல்லாத 2 விக்கிரகங்கள் இருக்குது. ஒன்று தன்வந்திரி பகவான். அமாவாசை தோறும் நமது ஆலயத்தில் தன்வந்திரிக்கு சிறப்பு அபிஷேகம், தன்வந்திரி மூலமந்திர ஹோமம் நடைபெறும். அதே மாதிரி ஏகபாத திரிமூர்த்தி இங்கே காஞ்சிபுரத்தில் தான் இருக்கிறதா கேள்வி. அதுக்கப்புறம் நமது ஆலயத்தில் தான் ஏகபாத திரிமூர்த்தி 3 சிவா பிரம்மா விஷ்ணு 3 பேரும் ஒரே பாதத்தில் இருக்கிறது நமது ஆலயத்தில் தான். ரொம்ப விசேஷமாக இங்கே அருள் பாலிச்சுருக்கார். அதே மாதிரி பைரவர் தேய்பிறை தோறும் அஷ்டபைரவர் ஹோமம், அஷ்டபைரவர் அபிஷேகங்கள்லாம் நடைபெறும். எல்லா சிறப்பான முறையில் நடந்துட்டுருக்கு. நமது ஆலயத்தில் மகா சிவராத்திரி பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இப்போ முதல் காலம் முடிஞ்சிருக்கு. முதல் காலத்தினுடைய சோமாஸ்கந்தராக வழிபட்டு முதல் காலம் பூர்த்தி அடைஞ்சிருக்கு. அடுத்து 2ஆம் காலம் சொல்லக்கூடிய காலங்களில் தட்சிணாமூர்த்தியினுடைய அவதாரமாக தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக 2ஆம் காலம் நடைபெற போகிறது. பக்தர்கள் எல்லாம் இப்பொழுதே காத்துட்டுருக்கா. அபிஷேகங்கள் தொடர்ந்து நமது ஆலயத்தில் ரொம்ப வருமானங்கள் ரொம்ப கம்மி. எல்லாமே இருந்தால் கூட 27 அபிஷேகங்கள் நடைபெறும். ஒவ்வொரு சிவராத்திரியும் 27 அபிஷேகங்கள் நடைபெறும். 4 காலத்துக்கும் நடைபெறும். இந்த அபிஷேகம் பார்க்குறது ஆரம்பித்தா 2.5 மணி நேரம் அபிஷேகங்களும் நடைபெறும். அந்த மாதிரி நம்ம மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக நடைபெறும். அதே மாதிரி நமது ஆலயத்தில் வேண்டினவருக்கு அத்தனை பேருக்கும் எவ்வளவோ நன்மைகள் நடந்திருக்கு. எவ்வளவோ அவளை அந்த நன்மைகளால் நமது ஆலயத்திற்கு எவ்வளவோ நன்மைகள் செஞ்சுருக்கா. அதனால் பக்தர்கள் நீங்கள் பார்க்கும் அனைத்து பக்தர்களுக்கும் ஒரே ஒரு விஞ்ஞாபனம் என்னென்னா, உங்களுக்கு இதுவரை பிரார்த்தனை செஞ்சு ஏதாவது நடைபெறலைன்னா நம்ம திருமால்முருகன் ஆலயத்துக்கு வாங்க. ஒரு முறை பிரார்த்தனை செய்து விட்டு பாருங்கள். உங்களுக்கே அதனுடைய பலன்கள் புரியும் என்று கூறிக்கொண்டு மகா சிவராத்திரி பூஜை தொடர்ந்து நடைபெறுவதால் இத்துடன் பகவானுடைய விஞ்ஞாபனத்தை பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.